இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை எந்த விதமான ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலுமே சரி, இந்த பார்ட்டி பாப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த செலிப்ரேஷனையும் வந்துட்டு நம்மளால் இப்போ வந்துட்டு பார்க்க முடியல. இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டி பாப்பருக்குள்ளார என்ன இருக்குது, அந்த பார்ட்டி பாப்பர் எப்படி வெடிக்குது அப்படின்றதையும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டி பாப்பர் வச்சுட்டு என்னென்ன கிரேசியான டெஸ்டிங்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இது உங்களோட மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். நான் உங்கள் கலை. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட்டி பாப்பரில் மேலே இருக்கக்கூடிய டியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றுன்னு போட்டிருக்கு. வேலை மாற்றி சுற்றினா வெடிக்காதானே? வெடிச்சது இல்லையா? அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத நம்ம தனியாக வந்து டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்படி இந்த பார்ட்டி பாப்பர் அப்படி வெடிக்குது? ஒருவேளை வெடி மருந்து இருக்குமோ? எதுக்கு உங்களுக்கு இந்த டவுட்டெல்லாம்? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கிளியராக தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்டி பேப்பர் பிடிச்சி சென்டரில் கட் பண்ணி உள்ளார என்ன இருக்குது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெடிச்சோன்னு வர கலர் பேப்பர் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் மேட்ரு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு கேஸ் சிலிண்ட்ரு. சரி, ஓகே, இதையும் எடுத்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாகவே இருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிறது புழுங்குனிச்சு அப்படின்னா வந்துட்டு மூஞ்சில் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொல்லமாக வந்துட்டு பிச்சை எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு என்னமோ இந்த இடத்துல கை வைக்கும்போது ஏதோ கன்னி வெடி மேலே கை வைக்கிறேன் நானும் போகிறது. ஏன்னா புழுங்கினிச்சு அப்படின்னா மூஞ்சில் அடிச்சு விட்ருவோம். இந்த பிளேட்டுக்கும் கீழே இருக்க சிலிண்டருக்கும் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் தெரியுது இல்லையா? அது உள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா லப்பரில் ஒரு ஷீட் வச்சுருக்காங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்துட்டு லீக் ஆகாமல் பிடிக்குது. எனக்கு என்ன டவுட்னா மெட்டல் எப்படி வந்துட்டு லீக் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது தான் டவுட்டு. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளார எவ்வளோ கேஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்களே வந்துட்டு பாருங்கள். சத்தியமாக பயந்துட்டேன். நல்ல வேலை. இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கத்தியை வச்சுட்டு நம்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை கையில் வச்சு திருப்பினா, அது வரையும் சந்தோஷம். என்ன சத்தம்? சரி, ஓகே, உங்களுக்கே வந்துட்டு கிளியராக வந்துட்டு புரிஞ்சிருக்கும். பார்ட்டி பேப்பரில் கீழே இருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸ் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம திரும்பும்போது ஓப்பன் ஆகி அந்த இதில் இருக்கக்கூடிய பேப்பரை வந்துட்டு அள்ளி மேலே தெரிக்குது அப்படின்றது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம திரும்பும்போது அப்படி டம்முன்னு வெடிச்சிச்சு இல்லையா? அதுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்றத நம்ம தனியாக வந்து டெஸ்ட் பண்ணிடக்கூடாது. பண்ணணும்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பார்ட்டி பேப்பர் எடுத்துருக்கேன். இந்த பார்ட்டி பேப்பரில் மேலே இருக்கக்கூடிய கவரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர்லாம் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு திரும்பி பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த சிலிண்டர் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகுது, இல்லை எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணணும். இல்லை ஒரு டேமேஜான ஒரு ஓடு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என் கையில் வந்துட்டு பார்ட்டி பேப்பர் இருக்குது, ஃப்ரெண்டில் வந்துட்டு நம்மளோட சிலிண்டர் இருக்குது. சிலிண்டர் வந்துட்டு ஈஸியாக பிடிங்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக லைட்டாக வந்துட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ வந்துட்டு திருக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கே தெரியல. சரி, ஓகே, டெஸ்ட் பண்ணலாம். ஓ மை காட், சைடில் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். போய் ஓட்டில் அடிச்சதா என்னன்னு தெரியல. இந்த பக்கம் சிலிண்டரே வந்துட்டு லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20-30 மீட்டர் கிட்ட தாண்டினாலும் போகும். அந்தளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்துட்டு இல்லை தெரியுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த மெட்டல் பீஸுக்கு மேலே வந்துட்டு ஒரு ரப்பர் பீஸ் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் வந்துட்டு ட்ரை பண்ணப்போ அந்த ரப்பர் பீஸ் வந்துட்டு எங்கேயும் போகலை. இந்த ரப்பர் பீஸ் வந்துட்டு இதிலே தான் இருக்குது. இந்த ரப்பர் பீஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டுக்கும் அந்த சிலிண்டரோட வாய்க்கும் நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேஸ் வந்துட்டு லாக் ஆகுது. இது தெரியாமல் தான் ரொம்ப நாளாக வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து கிளியர் ஆகிடுச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு டவுட். இந்த பார்ட்டி பேப்பரில் மேலே இருக்கக்கூடிய டியூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றுன்னு போட்டிருக்கு, கீழே இருக்க சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி சுற்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நானும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு நிற்கும்போது நான் இதை பார்த்துட்டே இருப்பேன். இங்கேயாக்க தானே, அது இங்கேயாக்க தானே, அங்கே கேக் வெட்டுறாங்களா வெட்டல, இது இங்கேயாக்க தானே, இது இங்கேயாக்க தானே, இப்படியே பார்த்துட்டு இருப்பேன். அதை வந்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவேன். ஒருவேளை மாற்றி சுற்றினா வெடிக்காதானே? கேஸ் சிலிண்டரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் திஸ் வே, இப்படி சுற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இதை வந்துட்டு இந்த லேபில் வந்துட்டு பிச்சை எடுத்துடலாம். இந்த லேபில் வந்துட்டு பிச்சு எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இந்த டியூப்பில் வந்துட்டு இந்த பக்கமாக வந்துட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இது ஆக்சுவலாக இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு கிளாக் வைஸில் சுற்றணும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டாக பண்ணி பார்க்குறோம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. எதுக்கு வந்துட்டு சந்தேகத்தை வச்சுட்டு இருப்பானே, சேர்த்திடலாமே. ஓகே, இதை இப்படி சுற்றுறேன். இந்த சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். 1 2 3
ஏன்டா இந்த ஏமாத்துறீங்க, அவன் எப்படி சுற்றினாலும் வெடிக்குதேடா. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்கும். இந்த பார்ட்டி பேப்பரில் அவங்க கொடுத்துருக்க டேரக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எப்படி வந்துட்டு ரொட்டேட் பண்ணாலும் வந்துட்டு பார்ட்டி பேப்பர் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னத்துக்காக அந்த சிம்பிள் வந்துட்டு கொடுத்துருக்குறான், இந்த ஆரமார்க்கு வந்துட்டு எதுக்காக போட்டிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்ட்டி பேப்பர் வந்துட்டு இப்போ தான் வாங்கினீங்க, உங்களுக்கு வந்து எப்படி அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னே தெரியாது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன செய்வீங்க, அதை வந்து பார்ப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய சிம்பிள் ஆரமார்க்கு வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ரொட்டேட் பண்ண போட்டுருக்கேன், கீழே வந்து இப்படி ரொட்டேட் பண்ண போட்டுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இந்த பார்ட்டி பேப்பர் மேலே இருக்கக்கூடிய டியூப் வந்து ஒரு சைடில் ரொட்டேட் பண்ணணும், கீழே இருக்க சிலிண்டர் வந்துட்டு ஒரு சைடில் ரொட்டேட் பண்ணணும், அதாவது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுங்கிறது தெரியும் இல்லையா. இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் வந்து அப்படி போட்டிருக்கிறான். ஆனால் வந்துட்டு அப்படி பண்ணினா ஓப்பன் ஆகாது அப்படின்னு வந்துட்டு அவன் சொல்லலை. இருந்தாலும் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசன். நம்ம வந்து பார்ட்டி பேப்பரை எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பண்ண ஃபஸ்ட்டு பார்ட்டி பேப்பரில் மட்டும்தான் இந்த மெட்டல் பீஸ் வந்துட்டு இந்த சிலிண்டர் கூடவே இருந்துச்சு ஓப்பன் பண்ண பிறகு. ஆனால் பாக்கி பண்ணின 2 இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் பீஸ் வந்துட்டு அந்த பார்ட்டி பேப்பரில் அந்த கலர் பேப்பர் போகிறதோட சேர்ந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இதனால் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்ட்டி பேப்பர் வந்துட்டு யாரையும் வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சரி, ஓகே. நான் வந்து என்னோட மேட்ருக்கு வரேன். நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.